ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம அஜித் குமார் நடிப்புல மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல வெளியான விடாமுயற்சி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அஜித் குமார், தெரிசா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் வந்து வெளியாகிறதுல பயங்கர சிக்கல் இருந்துச்சு. படம் ஷூட்டிங்கு, ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் புயல் காற்று, இன்னும் சொல்லிட்டு அஜர்பைஜான் நாட்டில் வந்து படமே எடுக்க முடியாத அளவுக்கு குளிர், மழை, ஊருப்பட்ட பிரச்சனை அந்த படத்துல ஓபன் பண்றதுக்குள்ள. அதுக்கப்புறம் காப்பிரைட் பிரச்சனை, அந்த பிரேக் டவுனுடைய இது ரைட்டிங்கினுடைய பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி அஜித்குமார் நடிப்புல இந்த வாரம் வெளியாகிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தினோட ஸ்டோரி என்ன முதல் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். இது கலவையான விமர்சனங்கள் கொண்ட படம் தான் இது. அது போலதான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த படத்துல வந்து திரிசாவும் தலையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்ல ஒரு விருந்துல சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்திச்ச உடனே அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருக்கு லவ் வந்துருது. லவ் வந்தோடனே லவ் இதோட நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோடனே திரிசா வந்து ஒரு பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. பிரெக்னென்ட் ஆனோடனே அது உடனே என்ன ஆகுதுன்னா அது ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஆன உடனே இந்த பொண்ணுக்கு வந்து மேலே கர்ப்பம் தரிக்கக்கூடிய சூழல் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அஜித் சார் வந்து கொஞ்சம் மனசு உடைஞ்சிடறாரு. அது மட்டுமே காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்ல. கருத்து வேறுபாடு சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா பர்த்டேவுக்கு வந்து அடிக்கடி விஷ் பண்ணுவாரு. பர்த்டே வந்தும் நிறைய பேர் விஷ் பண்ணி இவர் பண்ணாம விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அன்பு நம்ம கிட்ட இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு திரிசா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இவரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா அது கேட்கல. சரி ஓகே டைவர்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு முடிவு எடுத்துறாங்க. முடிவு எடுத்தா டைவர்ஸ் வர காலம் வரலும் நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கிறேன், என்னை கொண்டே விட்டுருன்னு சொல்லிட்டு திரிசா சொல்ல, சரி ஓகே நான் உன்னை கொண்டு எங்க அப்பா வீட்டுல விட்டுறேன். இத்தனை நாள் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டோம். இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு போற வரலாவது நம்ம உன்னை பிளைட்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போகாத அளவுக்கு உன்னை கார்லயே கொண்டு டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த அஜர்பைஜான் நாட்டுல இருந்து அந்த பெரிய ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும், ஒரு 90 கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் அரவமற்ற ஒரு இடம், அந்த மாதிரி இடத்துல டிராவலிங் போறாரு. நம்ம அஜித் திரிசாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஆக்ஷன் கிங் வந்து ஒரு என்ன பண்றாருன்னா ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிக்குது அவங்க காரு. அப்ப வந்து ஆக்ஷன் கிங்கும் ரெஜினாவும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி நான் உங்க மனைவியை கொண்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சிடறேன், நீங்க இந்த கார் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவரு அந்த காரை ரெடி பண்ணிக்கின்னு அதாவது மைனர் ப்ராப்ளம் தான், அதனால அந்த உடனே இவரே ரெடி பண்ணிட்டு அந்த ட்ரக் பின்னாடியே திரும்பி போறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க போய் பார்த்தா அந்த ஹோட்டல்ல அந்த அம்மா இல்ல. உடனே திரும்பி வந்து என்ன பண்றாருன்னா அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சு அர்ஜுனை கேக்குறாரு, எங்கப்பா உன்னை நம்பிதான் என் பொண்டாட்டி விட்டனே காணோம்னு சொல்லி கேக்குறாரு. கேட்டோன்னே நீ யாரு, உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் மனைவி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாப்ல வர படம் தான் இந்த விடாமுயற்சி. அதாவது ஒரு முயற்சி எடுத்தோம்னா எப்பேற்பட்ட செயலையும் செஞ்சு முடிச்சிடலாம், நம்ம கிட்ட யாரும் இல்லைனாலும் நம்மளோட முயற்சியாலேயே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து ஒரு களத்துல இறங்கி அடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பாசிட்டிவா வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான். இப்ப வந்து அவர் அல்டிமேட்னு கூப்பிடக்கூடாது, நம்ம தலைனும் கூப்பிடக்கூடாது, வேற எதுவும் கூப்பிடக்கூடாது, ஏகே இல்லைன்னா அஜித் குமார் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அதனால அஜித் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருதான் இந்த படத்தினோட எல்லாமே. அவர்தான் முழு படத்தையும் தோல்ல தூக்கிட்டு சுமக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் தான். அவர் வந்து ஓப்பனிங் சீன் வந்து மாசா வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஓப்பனிங் சீன் வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் எந்த பெரிய ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு கார் டிக்கி ஓபன் பண்றாரு, ஒரு பொட்டி எடுத்து தள்ளிட்டு போற மாதிரி ஒரு ஓப்பனிங் சீனு எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இவரு அந்த மாதிரி சீன் ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்த படத்துல இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெஜினா. அவங்க வந்து நடிப்பு உண்மையிலே பரவாயில்ல. ஏன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லி கேரக்டர் தான், அவ்வளவு ஒரு இதா பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. ஏன்னா மத்த கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது ரெஜினா கேரக்டர் பரவாயில்ல, அப்புறம் ஆரவ் கொஞ்சம் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அஜர்பைஜான் நாட்டுல போய் ஒரு விஷயம் நடக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ள. அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பரபரப்பா தேடிட்டு இருப்பாரு. அந்த நாட்டில் இருக்கிறவங்களே அவங்க நடிக்க வச்சிருப்பாங்க. டைட்டில் வந்து கீழே போடுவாங்க டைட்டில். அப்போ வந்து நம்ம அதை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது, படிக்காதவங்களுக்கு அது என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க தெரியும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் பாசிட்டிவா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கேமராமேன் சொல்லலாம்.
உண்மையிலே சொல்றேன், அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த இடத்துலயே நம்ம பார்த்துட்டு வந்த மாதிரி அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு சூப்பரான கேமரா ஒர்க்கு. அவர் உண்மையிலே நம்ம பாராட்டி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து இந்த படத்துல பாசிட்டிவா அமைஞ்சது வந்து அனிருத்தனோட மியூசிக் அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. அனிருத்தனோட மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்ல போட்டிருப்பாரு. அந்த சாங்க்கு அவ்வளவு ஒரு பிரமாதமா இருந்துச்சு. அது நல்ல ஒரு எந்தெந்த இடத்துல படம் தொய்வா போகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு பிஜிஎம்மும் உள்ள ஒரு அதிரடி மியூசிக்கை போட்டு அவர் கொஞ்சம் படத்தை தேத்தி வச்சிருக்காரு. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி. அவர் வந்து என்ன கதை எடுத்துக்கிட்டாரோ அந்த கதையை அப்படியே பிரமாதமா சொல்றதுல வல்லவர். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து அவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படிங்கறது தான் கொஞ்சம் டவுட். என்னன்னா ஹாலிவுட் படம் அப்படி தரத்துல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஹாலிவுட் படம் எடுப்பாங்க. ஹாலிவுட் படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ஹாலிவுட் படத்தையே பார்த்துட்டு போயிடலாம். ஆனா தமிழ் படத்தை ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்தாதான் தமிழை ரசிப்பான் இல்லையா? நம்ம தமிழ் ஹாலிவுட் படத்தை மாதிரி எடுத்துட்டு நான் ஹாலிவுட் படத்தை எடுக்கிறேன்னு சொன்னா ஹாலிவுட்ல போய் பார்க்க போறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்க்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாதான் அது ரசிப்பாங்க. அவங்க ரசிகர்களுக்கு ஒரு ஜாலியா ஒரு கொண்டாட்டமா ஒரு கெத்தா இருக்கும். அதை விட்டுட்டு நாங்க ஹாலிவுட் படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனா அப்புறம் நம்ம என்ன சொல்றது? சரி, அதை கூட விட்டுலாம். அப்புறம் ரெண்டாவது, இந்த படத்துல வந்து நெகட்டிவா நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மனைவிக்கு இன்னொரு அஃபேர் இருக்கு. அதாவது வந்து அந்த மனைவி என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு நபர் நான் விரும்புறேன், அதனாலதான் உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கணவன் வந்து இப்பேற்பட்ட ஒரு பொண்ணோட நான் வாழணுமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போவான். ஆனா அந்த கணவன் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணுக்காக எவ்வளவு மெனக்கெடணுமோ அந்த அளவுக்கு மெனக்கெட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி ஐ லவ் யூ சொன்னோன்னே அந்த பொண்ணும் சரி ஓகே பழைய காதல் விட்டுறலாம், நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றேன். இது எந்த அளவுக்கு லாஜிக் நம்மளுக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த திரிசா தொலைஞ்சா என்ன, தொலையாட்டி என்ன, இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித்தை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால திரிசாவை காட்டுறதே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது சலுப்பு ஆயிருது. என்னன்னா நம்ம திரிசாவை பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன, திரிசாங்கிற கேரக்டரை நான் மறந்துட்டோம்னு சொல்லிட்டு கிளைமாக்ஸ் கொண்டு வந்து காட்டுறாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அப்புறம் ஸ்ட்ராங்கான வில்லன் கிடையாது. அர்ஜுன் ஏன் நான் வில்லன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, அர்ஜுன் வந்து மனைவி நான் பார்க்கல, நீ யாருன்னே தெரியாதுங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் செய்யறது போறா அர்ஜுன் தான். அப்புறம் கூட்டாளி ஆரவு, அப்புறம் ரெஜினா, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இதை பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருந்தா தானே இவங்களுக்கு நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேத்துக்கும், அர்ஜுனுக்கும் ரெஜினாவுக்கும், ஒரு வில்லன்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதெல்லாம் இந்த படத்துல எதுக்கு தேவையில்லாத வேலை. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னா, அஜித்குமார் திரிசாவை விட ரெஜினாவும் அர்ஜுனும் தான் நல்லா லவ் பண்றாங்க உண்மையிலே. இந்த படத்துல வந்து என்னன்னா, உண்மையான லவர்ஸ் யாருன்னா அவங்க ரெண்டு பேரும் தான். அதாவது கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் நடக்கும். அந்த அம்மாவுக்கு வந்து ஆசிட் பட்டு மூஞ்சில இந்த ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்ல போய் சொல்லுவார். நான் யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது, ஆனா இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நான் அந்த பொண்ணு அவ்வளவு விரும்பினேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. உண்மையிலே அதுதான் உண்மையான லவ். அப்புறம் நெகட்டிவ்னு சொல்லலாம், இந்த படத்துல வந்து ஸ்லோவா சொல்லலாம், ரொம்ப ஸ்லோவா இருக்குது படம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்க லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரிஞ்சா எடுத்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல எல்லாம் தலா அடி வாங்குறாரு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளதான் அந்த ஃபைட் எடுத்திருக்காங்க. சேசிங் சீன் ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியே நல்லாவே எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேமரா ஒர்க் தான். உண்மையிலே சூப்பரா இருக்குது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கலவையான விமர்சனங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எடுக்கும்போது அது மாசா தான் நீங்க எடுக்கணும். இந்த மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அது சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கதை கொஞ்சம் எனக்கு வீக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே ஹாலிவுட்ல எடுத்த அந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படம் கூட ஸ்லோவா தான் போகும். அது 1.5 மணி நேரம் படம் தான். அதுவே உட்கார்ந்து இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் போகும். இந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஓடுது, ஸ்லோவா தான் போகுது. ரெண்டாவது வந்து இந்த படத்துல வந்து முக்கியமா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தலா அஜித் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால பார்த்து ரசிக்கும்படியா இருக்குது. அது உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். தலா அஜித் வந்து எல்லா விஷயத்திலையும் ஃபைட்லையும் சரி சூப்பரா, எல்லாமே ஒரிஜினல் டூப்பே கிடையாது, எல்லாத்தையும் அவரே பண்ணிக்காரு. அந்த சேசிங், அந்த ரோலிங், அவரும் ஆக்ஷன் ஆனது எல்லாத்தையும் அப்படியே காட்டுறாங்க. சூப்பரா நடிச்சிருக்காரு அஜித், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து ரொம்ப இதாயிடுச்சு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும். பேசிக் ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா என்னதான் படிச்சவனா இருந்தா கூட கீழே சப்ஸ்கிரைப், அதாவது இவ்வளவு ஒரு ஹிந்திக்காரனே தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்கிறான். இவங்க இன்னும் அஜர்பைஜான் நாட்டுல படம் எடுத்துட்டு அங்க தமிழ்ல டப்பிங் பண்ணி அதை சொல்லக்கூடாதா? கீழே சப்டைட்டில் போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா புரியணும்ல மக்களுக்கு. அப்புறம் வேற என்ன சொல்ல, இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு
55 to 60 மார்க் கொடுக்கலாம். அது தலைக்காக தான். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.